அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரீசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரீசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருள் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரீசு பலி இணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இணையும் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இணையும் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிர்வதும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியினில் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரீசு பலி இணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக்கு. இரக்கமுள்ள இறைவா, தூயாவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, திருவார்த்தைகள் 28 38 வரை. அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது:
தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமது காணிக்கையை கொணர்வர். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி
நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகைச் சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகைச் சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகைச் சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகைச் சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க. இயேசுவே எங்கள் ஆண்டவரே, உம்மை நாவார அறிக்கையிடுவதன் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அருளை ஆசீரை பெற்றுக்கொள்கிறோம். புனித பவுலடியால் தான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் உமது பெயரை அறிக்கையிட்டு உமது வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி மக்களை உறுதிப்படுத்தி திடப்படுத்தி நம்பிக்கை ஊட்டச் செய்து அவர்களை தூய நெறியில் வாழ்வதற்கான எல்லா விதமான வழிவகைகளையும் ஏற்படுத்தி தந்தார். ஆனாலும் சில நேரங்களில் சில திரு அவைகளில் தோய்வுகள் ஏற்படுகிற போது அவர் மனம் வேதனைப்படுகிறது, புண்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கிறவர்கள் கிறிஸ்துவினுடைய உண்மையான உணர்வோடு ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகிறவர்களாயிருக்க வேண்டும். அந்த இறை விசுவாசத்தை தன் உள்ளத்திலே கொண்டவர்களாய் அன்றாட வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக மாறுகிறது என்றால், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவின் மீது கொள்ளுகிற அன்பு ஏதோ ஒரு கடமைக்கான அன்பாக இருக்கும்போது இயேசுவினுடைய அருளிலிருந்து நாம் விலகிச் செல்லுகிறோம். இயேசுவினுடைய மீட்பிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் விலகி போகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம். இயேசுவே தெய்வமே, இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய மதிப்பீடுகளின்படி வாழ இதோ தங்களை முழுமையாக உமக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உமக்குரியதாக மாறி உமக்குரிய சாட்சிகளாய் இவர்கள் வாழ இவர்களை திடப்படுத்தும், உறுதி ஊட்டும், நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்தருளும். ஒருபோதும் தீமையோ தீமையின் ஆவியான சாத்தானோ சாத்தானுடைய சோதனைகளோ எங்களுக்கு ஏற்படாமல் நீரே எங்களின் முன்னும் பின்னும் இடமும் வலமும் இருந்து எங்களை காத்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் உங்களை ஒப்படைக்கின்றேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பவுல் எபேசு நகரில் இறைப்பணியை ஆற்றிய போது அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அந்த மக்களோடு, குறிப்பாக மூப்பர்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இதோ தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திரு அவையை மேய்ப்பதற்கு தூய ஆவியானவர் உங்களுக்கு கண்காணிப்பாளராக என்னை ஏற்படுத்தினார். அதன் அடிப்படையிலேயே இந்த மந்தை முழுவதையும்
மிகுந்த கவனத்தோடு நான் வழிநடத்தி வந்தேன், பாதுகாத்தேன், நற்செய்தி அவர்களுக்கு அறிவித்தேன். இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கவனமாயிருக்க வேண்டும். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு உங்கள் ஒவ்வொருவருக்காக செபித்து இயேசுவினுடைய மதிப்பீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள, இயேசுவினுடைய வழியில் நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ இதோ நான் உங்களுக்கு நினைவூட்டி வந்தேன். இப்பொழுது நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன். அப்பொழுது சில ஓநாய்கள் உங்களிடையே வந்து உங்களுடைய விசுவாசத்தை சிதறடிக்கும், உங்களுடைய நம்பிக்கை முயற்சிகளை கைவிடும்படியாக உங்களை வேறொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும், உங்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஒருபோதும் அப்படிப்பட்ட தீய சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்கிற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குகிறார். பிரியமானவர்களே, பங்கு குருவானவர்கள் ஒவ்வொரு பங்கிலும் பணியாற்றுகிற போது இறை மக்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பக்தியிலும் அவர்களை வளர்த்தெடுப்பது உண்டு. அந்த ஆன்மீக பணி ஒவ்வொரு பங்குதலங்களிலும் பங்கு குருவானவருடைய வழி நடத்துதலின் பேரில், அவருடைய பாதுகாப்பின் பேரில், அவர் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளின் பேரில் அந்த பங்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறும். ஆன்மீகத்தின் நல்ல வளர்ச்சி பெறுகிற அந்த பங்குதலமானது அந்த பங்கு தந்தை மாற்றம் பெற்று இன்னொரு இடத்திற்கு போகும்போது அந்த பங்கு தந்தை ஒருவேளை கேள்விப்படுகிறார் என்றால், இந்த பங்கில் எந்த வளர்ச்சியும் இல்லை, பங்கு மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சபையை விட்டு வெளியே போகிறாங்க, வேறொரு சபைகளுக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள், யாரும் ஆலயத்திற்கு வருவதில்லை, ஆன்மீக எழுச்சி இல்லை, மக்களுக்கு விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது, பக்தி இல்லை என்பதை கேள்விப்படுகிற போது அந்த பங்கு குருவானவருக்கு மிகுந்த வேதனையும் வருத்தமும் உண்டாகிறது. மிக கடினப்பட்டு உழைத்து மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்குள் ஒரு ஆன்மீக எழுச்சியை ஊட்டிய போது இப்பொழுது அது தளர்ந்து போய் கொண்டிருக்கிறதே, விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே என்கிற நிலையில் அவர் மனம் மிகுந்த வேதனைப்படும். அத்தகைய மனநிலையை பிரதிபலிக்கிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். சகோதர சகோதரிகள், பவுலடிகளார் அந்த எபேசு நகர மக்களிடையே பணியாற்றிய போது அவர்களுக்கு பல நல்ல வழிமுறைகளை கற்றுத்தருகிறார். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்கிறார். இறை விசுவாசத்தில் ஒவ்வொருவரும் ஊன்றி இருக்கும்படியாக அவர்களுக்குள் அந்த ஆன்மீக தாகத்தை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள், எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை, என்னுடைய தேவைக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எந்த விதமான சுயநலமோ பேராசையோ எனக்கு இருந்ததில்லை. மாறாக கடவுளுடைய திருச்சபையை உங்கள் மீது கட்டி எழுப்ப வேண்டும், உங்கள் மத்தியில் இறையாட்சி ஊற்றெடுக்க வேண்டும், விண்ணரசை இந்த இடத்தில் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதே என் நோக்கமாயிருந்தது. இதையெல்லாம் சொல்லி ஒருபோதும் இனிமேல் நீங்கள் தீமைக்கு அடிமையாகிவிடக்கூடாது, தீய பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகிவிடக்கூடாது, பிற சபைகளுக்கு விலகி ஓடிப்போய் விடக்கூடாது, அல்லது இந்த மந்தை சிதறுண்டு போகக்கூடாது. கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இவற்றையெல்லாம் சொன்ன பின்பு பவுல் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லோரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை தந்தது. பிறகு அவர்கள் எல்லோரும் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தார்கள். ஒரு நல்ல இறை ஊழியன் மக்கள் மீது கொண்ட அன்பு கடவுளுடைய இறையாட்சியை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. அந்த மன நிறைவோடு
அந்த இடத்தை விட்டு போகும்போது அவர் வெளியேறி செல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு இறை ஊழியர்களும் ஒரு பங்குதலத்தை ஒப்படைக்கும் போது அந்த பங்கு மக்களை இப்படியாக பவுலடியாரை போன்று விசுவாசத்தில் கட்டி எழுப்ப வேண்டும். அவர்களுக்குள் ஒரு ஆன்மீக எழுச்சியை உருவாக்க வேண்டும். மக்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடியவராக ஒரு பங்குத்தந்தை இருக்க வேண்டும். மக்கள் மத்தியில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம், இரக்கம், பிறநலம் போன்ற நற்பண்புகளை வளர்த்தெடுக்கிறவர்களாக, அவர்களை எல்லா விதங்களிலும் நம்பிக்கை ஊட்டி ஊக்கப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை பவுலடியாருடைய வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ளலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலும் கூட நம் ஆண்டவர் இயேசு நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாய் வலியுறுத்தி சொல்லுகிறார். இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பல சதித்திட்டங்கள் இன்றைக்கு நடக்கிறது. திருச்சபையிலேயே பல ஓநாய்கள் நுழைந்து மக்களுடைய விசுவாசத்தை சிதறடிப்பதை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை கெடுப்பதை நாம் பார்க்கிறோம். தவறான பாதையில் அவர்களை வழிநடத்துவதை பார்க்கிறோம். இதனால் குழுக்களாக, கூட்டமாக இணைந்து கொண்டு பங்கு தலங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுப்பது, அந்த அமைதியை சீர்குலைப்பது, பங்கு தலங்களில் நிம்மதியில்லாத ஒரு மனநிலையை உருவாக்குவது போன்ற பல பிரச்சனைகள் இன்றைக்கு பங்குதலங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆன்மீக எழுச்சி பெறுவோம், கடவுளோடு இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வேண்டுகிறார், நாம் ஒன்றாய் இருப்பது போல தந்தையே அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. நாம் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து கரம் கோத்து இறை ஆட்சியை இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்புவோம். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவைகளுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தன் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரை நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னிச்சமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டக எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமதி நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வி பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நினைத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவே இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். என்னுடல் உயிரோடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிரோடன் வாழ்ந்திடவே, இறைமகனே என்று எழுந்தருள்வாய். இறைமகனே என்று எழுந்தருள்வாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வரும்பொழுது தந்தையிடமிருந்து புறப்படும் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளியம் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இறைவனின் அருளினால் தூய ஆவியின் அருட்கொடைகளை பெற்று அவரின் சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிகி தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிகி தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.